அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 24, 25 ஆகிய தேதிகளில் புதுக்கோட்டை, வடக்கு மற்றும் தெற்கு கட்சி மாவட்டங்களின் கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி, விராலிமலை, புதுக்கோட்டை மற்றும் திருமயம் தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 26 மற்றும் 30ஆம் தேதிகளில் சிவகங்கை கட்சி மாவட்டத்தின் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை ஆகிய தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார். பின்னர் ஜூலை 30, 31 ஆகிய தேதிகளில் ராமநாதபுரம் கட்சி மாவட்டத்தின் பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம் மற்றும் முதுகுளத்தூர் தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 31ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி விளாத்திக்குளம் செல்கிறார். ஆகஸ்ட் 1, 2 ஆகிய தேதிகளில் கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராதாபுரம் செல்லும் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு செல்கிறார். பின்னர் 5ஆம் தேதி மாலை தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்யும் அவர் 6ஆம் தேதி கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் ஆகிய தொகுதிகளுக்கு செல்கிறார். இறுதியாக ஆகஸ்ட் 7, 8 ஆகிய தேதிகளில் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய தொகுதிகளுக்கு சென்று தனது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார்.